ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். இன்றைக்கி நம்ம ஆங்கிற எழுத்தை பயன்படுத்தி அதில் வர வேர்ட்ஸ் வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நந்தினிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு அவள் பாட்டியை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு போகிறாள். அந்த கிராமத்தில் முதல்ல ஆடு இருக்குது. அதை பார்த்துட்டு மே மே அப்படின்னு கத்தி விளையாடுறான். அதுக்கப்புறமா அவள் ஆமையை பார்க்குறான். ஆமை மெதுவாக நகர்ந்து நகர்ந்து செல்லுது. அதை பார்த்து மகிழ்ந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க பாட்டி அவளுக்கு சிவப்பு நிறத்தில் ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்றா. அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கரையோரமாக உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு ஆறு போகுது. அதுங்கேருந்து ஏத்தாப்பில் பார்த்தா அங்கே ஒரு இடம் தெரியுது. அது என்னங்கிறத பாட்டிக்கிட்ட கேட்குறா. அந்த பாட்டி அதுதான் ஆலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலைனா தொழிற்சாலை, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற பிளேஸ். அங்கே தான் எல்லாமே நம்மளுக்கு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து தான் நமக்கு எல்லா பொருளாக கிடைக்கிறதுக்குரிய இடம். அப்படி அவங்க பார்க்குறாங்க. அந்த ஆலையை பார்த்துட்டு அவங்க இப்படியே நேரம் போயிடுது. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நைட்டு ஒரு ஆந்தையை பார்க்குறா மரத்து மேலே. ஆந்தை என்ன பண்ணும்? ஆந்தை அலறும். அந்த தொழிற்சாலையை பார்த்தான்னு சொன்னல, அந்த தொழிற்சாலையில் ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தில் ஆணி இருக்கிறதையும் அவள் பார்க்குறா. அப்புறமா அவங்க ஊருக்கு திருப்பியும் போகணுங்கிறதுக்காக அவங்க பாட்டிக்கிட்ட ஆசி வாங்கிக்கிறான். ஆசினா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அவள் பார்த்து விழுந்து போன பிளேஸ்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறான். அவள் ஆவலாக அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறான். ஆவல்னால் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறா. அதை கேட்டு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. இதுதான் இந்த ஆ லெட்டர் பற்றின ஸ்டோரி. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அது சம்மந்தப்பட்ட கதையை பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். பை குட்டீஸ்.